ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா ரொம்பவே காமெடியா இருக்கும். இந்த ட்ராமாவோட ஜர்னல் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் லவ் பேஸ்ட் தான் இருக்கும். இந்த ட்ராமா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த ட்ராமா பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணதா யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு நேம் வந்து லில்லி. அவ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. எப்பயுமே அவங்க வீட்டுல டேட்டிங் போக அனுப்புவாங்க. ஆனா அவளுக்கு டேட்டிங் போறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. அவ என்ன பண்ணுவானா, அவ டேட்டிங் போகாம ஹீரோயினை அனுப்பி வைப்பா. ஹீரோயினுமே அங்க டேட்டிங் போய் அந்த டேட்டிங்கை சொதப்பி வச்சுட்டு வந்துருவா. இப்போ கூட ஒரு டேட்டிங்கை பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. லில்லி காட்ரா அதோ அவங்க பேக்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான்ல, அவனை தான் இன்னைக்கு டேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினுமே இது ஒன்றும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, உனக்கு பதிலா நான் தானே எப்பயும் போய் டேட் பண்ணிட்டு அதை கெடுத்து விட்டுட்டு வரேன், இப்பயும் அந்த மாதிரி பண்ணிடுறேன். ஆனா நான் இவனை பத்தி ஆன்லைன்ல சர்ச் பண்ணேன்டி, இவன் பெரிய பணக்காரன், அதனால இவன் நிறைய பொண்ணுகளை ஏமாத்திருக்கான் தெரியுமா, அதனால இவனுக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவளுமே சரி ஃபைட்டிங் உன்னால முடிஞ்சதை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. ஹீரோயினுமே வந்து அவன் முன்னாடி போய் நிக்க, அவன் உடனே ஹீரோயினை பார்த்தோன்னு நீங்க தான் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுமே ஆமான்னு சொல்லி தலையாற்றா. ஹீரோயின் நான் ஒண்ணு எனக்கு டேட் பண்ண வந்திருக்கேன்ல, $80 எடுத்து வை, நான் டாக்ஸிக்கு வந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் உடனே என்ன உன்கிட்ட கார் இல்லையா, டாக்ஸில தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே நான் எதுல வந்தா உனக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கட் பண்ற மாதிரி பேசிடுறாங்க. அவனுமே சரி சரி நீ எதுல வேணாலும் வந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, காஃபி குடிக்கிறேன்னு அவன் ஒரு பக்கம் வளைஞ்சிட்டு இருக்க. ஹீரோயின் சடனா ஜோசிக்கார மாதிரி ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறான். அந்த பேக்கோட மண்டையை தட்டிட்டு நீ சரியான பேயி, நீ ஒரு மான்ஸ்டர், நீ நிறைய பாவம் பண்ணிருக்கடா, நிறைய பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்க, நிறைய பொண்ணுகளை ஏமாத்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு அவனுமே என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் புரியல மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லும் போது அவன் உடனே ஒரு குட்டி பானையில தண்ணி வச்சிருக்கா, அதை எடுத்து அவன் மேல தெளிச்சு விட்டுட்டு இருக்கா. இது ஹோலி வாட்டர், நீ நிறைய பொண்ணுகளை ஏமாத்தி இருக்க, உன் மேல நிறைய பாவம் இருக்கு, அந்த பாவத்தை தானே நான் கழுவிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த பேக்குமே அதை நம்பிட்டு உட்கார ஹீரோயின் மொத்த தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்தி விட்டுறா. அவன் உடனே பொடி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் மனசுக்குள்ளே அப்பாட நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ள போய் சாப்பிடலாம்னு சொல்லி போறா. அப்போ உள்ள போறப்போ ஒருத்தவங்க மேல இடிச்சிடுறா. அது வேற யாரும் இல்லைங்க, அங்கதான் நம்ம டிராமாவோட ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஆனா ஹீரோ அது எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது, இடிச்சிட்டு போற ஒரு சாரி சொல்லன்னு கூட மேனஸ்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது அவ கரெக்டா ஸ்லிப் ஆகிற மாதிரி போக ஹீரோட பிய வந்து ஹீரோயினை பிடிச்சிடுறான். ஹீரோயினுமே யாருவங்க சாரி கூட சொல்லாம போறாங்க, கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது பிய பாக்குறான். பிய பார்க்க ஹேண்ட்ஸமா இருந்தோன்னு சே இவனுமே பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் பியும் ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பிய கிட்ட வந்து இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்ல எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உங்க தாத்தா தான் கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட தாத்தாவுமே வந்துடுறாங்க. ஹீரோவோட தாத்தாக்கு ஹீரோவை பார்த்தாலே டென்ஷன் தான் ஆகுது. ஏன்னா தாத்தா எது சொன்னாலுமே ஹீரோ வந்து அதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ பாத்தீங்கன்னா அப்ராட்ல இருந்துட்டு சைனாக்கு இப்பதான் வந்திருப்பான். அவனை புது கம்பெனியோட பிரசிடென்டா அனௌன்ஸ் பண்றதுக்கு தான் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றதுதான் பிடிக்காது. அதனால அவன் போகாம அவன் பிஏவை அனுப்பி வச்சிருப்பான். தாத்தா அதுதான் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன உனக்கு உன்னோட கம்பெனி இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு கூட வரதுக்கு என்னடா கேடு, உனக்கு அந்த அளவுக்கு வேலை முக்கியமா போயிடுச்சா, வார்த்தையை கொஞ்சம் மாதிரி மதிக்கையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், தாத்தா நான் ரொம்பவே பிஸியா இருந்தேன் தாத்தா, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, நான் அப்ப கூட ஒரு கம்பெனி டீல் பத்தி தான் பேச போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தாத்தாவுமே இந்த உலகத்துல நீ ஒருத்தன் தான் என்ன ஸ்மார்ட்டானவன் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் தான் ரொம்ப ஸ்மார்ட்டானவன், நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ண எந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் ஃபெயிலியரா இருக்கு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். தாத்தாவுமே ஆமா நீ எல்லா ப்ராஜெக்ட்டுமே பெஸ்டா பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நான் உனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே எக்ஸைட் ஆகி தாத்தா என்ன ப்ராஜெக்ட் சொல்லுங்க நான் அதை பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மேரேஜ் பண்ணணும் அதான் நான் உனக்கு கொடுக்க போற முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே பக்கத்துல இருக்க பிஏ உடனே என்ன தாத்தா நீங்க இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். தாத்தா உடனே டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க, டேய் பைத்தியக்காரா கல்யாணம் எனக்கு இல்ல, நான் ஹீரோக்கு கல்யாணம் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோ வந்து இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணதில்ல, அவனோட லைஃபே சிங்கிளா தான் போயிட்டு இருக்கு.
இந்த மாதிரி இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தாத்தாவே வந்து ஹீரோக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் உனக்கு ஒரு 20 பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணுல நீ எப்ப மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஷெட்யூல் கூட பண்ணி வச்சுட்டேன். உன்னோட வேலை என்னன்னா அந்த பொண்ணுங்களை மீட் பண்ணிட்டு உனக்கு யாரு பிடிச்சிருக்குன்னு சொல்றதா உன்னோட வேலை. ஹீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா டேட்டிங் பண்ண போறதே வந்து டைம் வேஸ்ட் தான் நினைக்கிறான். ஹீரோமே தாத்தா எனக்கு இப்ப மேரேஜ் பண்ற ஐடியா இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லும் போது தாத்தாவுமே நீ ஓகே சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கே உட்காந்து போன்ல டிவி பாத்துட்டு இருக்காங்க. தாத்தா நீங்க போன் தானே பாத்துட்டு இருக்கீங்க, வீட்டுல போய் பார்க்க வேண்டியதானே தாத்தா அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு தாத்தாவுமே நீ யாருடா, நீ சொல்றத நான் எதுக்குடா கேட்கணும், நான் சொன்ன நீ ஏதாவது கேக்குறியா, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தாத்தா உடனே ஹீரோ கிட்ட இப்படி பேசினா வேலைக்காகன்னு சொல்லிட்டு உன்கிட்ட பேசி பேசி எனக்கு பிளட் பிரஷரே வந்துடும் போல, இப்ப எனக்கு சுத்தமா முடியல, நான் சீக்கிரமா செத்து போயிடுவேன் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே அவங்க பேய் கிட்ட தாத்தா வழக்கம் போல ஆக்டிங்க போட ஆரம்பிச்சுட்டாங்கடா, போய் அந்த தாத்தாக்கு மெடிசன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ தாத்தா இந்த பிளட் பிரஷர்லாம் நம்ம ஃபேமிலில எல்லாருக்கும் இருக்கிறதுதான், நீங்க எதுக்கு இப்போ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இப்போ நல்லா இருக்கேன், நீ இப்படியே வந்து கம்பல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எனக்குமே பிளட் பிரஷர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் நான் நீங்க இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் சேர்மனா இருந்தீங்கல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கம்பெனி பத்தி பேசணும். நம்ம கம்பெனில பார்க்குன்னு ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் நம்ம கம்பெனில நிறைய கோல்மால் பண்ணிருக்கான், நான் அதனால அவனை வேலையை விட்டு தூக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவர் கொஞ்சம் தயங்குறாரு. என்ன விஷயம் பார்த்தா தாத்தாவோட ஃப்ரெண்டோட பையன் தான் அந்த பார்க் போல, அவங்களோட ஃப்ரெண்டு சாகிறதுக்கு முன்னாடி என்னோட பையனை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பாங்க. அதனாலதான் வந்து இவங்களுமே அந்த கம்பெனில அந்த பார்க்க சேர்த்திருப்பாங்க. இப்போ அந்த பையனை வேலையை விட்டு தூக்குனா என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஹீரோ சொல்லிடுறான், இதுக்கப்புறம் அவன் அந்த ஆபீஸ்க்கு வரக்கூடாது, உங்களுக்கு அவன் ரொம்ப முக்கியம்னா நீங்க வீட்டுல வச்சு அவனை பாத்துக்கோங்க, நான் அதுக்கு எதுவுமே சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தாத்தாவே சரி நீ சொன்னது நான் கேக்குறேன், அதுக்கு பதிலா நீ வந்து பிளைண்ட் டேட் போறதுக்கு ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோக்கு புரிஞ்சது தாத்தா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட நான் பிளைண்ட் டேட் போறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ வந்து மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டதுனால தாத்தா அந்த பார்க்க வேலையை விட்டு தூக்க ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்றா. ஹீரோயின் என்ன விஷயம் சொல்லி கேட்க லில்லி சொல்றா, எனக்கு நீ மறுபடியுமே ஒரு ஹெல்ப் பண்ணுண்டி, எங்க அப்பா பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, எனக்கு பதிலா நீ போயிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின்மே இத்தனை பிளைண்ட் டேட் நான் போறது, இதுக்கு மேல என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது ப்ளீஸ் டி இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுடி, இதுக்கப்புறம் நான் உன்னை டேட் போக சொல்லி கேட்கவே மாட்டேன், இவன் அன்னைக்கு பார்த்த பேக்குமா எல்லாம் இருக்க மாட்டான், இவன் நல்லா ரிச்சான பையன், தயவு செஞ்சு ப்ளீஸ் டி எனக்காக போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, உங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னடி பண்றது, சரி அவன் பணக்கார பையன் சொல்றல எந்த கம்பெனியோட CEO அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவளுமே அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, என்னால கண்டிப்பா டேட்டிங் போக முடியாது, எனக்கு பதிலா நீ போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்ற ஒருவேளை அந்த பையன் நல்லா இருந்தா என்ன பண்றது, நீ வேணா போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, எனக்கு இந்த மாதிரி பிளைண்ட் டேட்ல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது, என்னோட லவ்வரை நான் பாக்குறத அந்த விதிதான் தீர்மானிக்கணும், அதுக்கப்புறம் நான் அவங்க மேல லவ்ல விழுந்து அதுக்கப்புறம் அவங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின்மே சரி இதான் கடைசி டைம், இதுக்கப்புறம் நான் பிளைண்ட் டேட் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவளுமே சரிடி நீ வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்றல, அதனால நான் என்னோட ட்ரெஸ் ஹேண்ட்பேக் எல்லாம் எடுத்து தரேன், அதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அதை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயின்மே இந்த டீல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறா. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பிளைண்ட் டேட் போகணும்னு சொன்னாங்க இல்லையா, சொன்ன மாதிரி ஹீரோயின் வந்து ஹோட்டல்ல ஹீரோவை மீட் பண்ண வந்துடுறா. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே எப்படியாவது அந்த பிளைண்ட் டேட் பையனுக்கு நம்மள பிடிக்காம போகணும், அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரா. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடுறா. செம ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்துட்டு ஹீரோயின் சொல்ல வந்ததே மறந்துடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் கண்ட்ரோல்டா இரு, நீ இவனை இங்க ரிஜெக்ட் பண்ணதா வந்திருக்க, அத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. ஹீரோயின் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற பொண்ணு மாதிரி சீன் போட்டுட்டு ஹீரோ கிட்ட சாரி உங்க பேர் என்ன எனக்கு தெரியாது, உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்துட்டு என்னோட பேர் வந்து ஃபூ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய விசிட்டிங் கார்டு கொடுக்கறா. ஹீரோயின்மே அந்த விசிட்டிங் கார்டு வாங்கி திருப்பி பார்த்தா இவ ஒர்க் பண்ற கம்பெனியோட லோகோ இருக்கு. அப்பதான் ஹீரோயினுக்கே தெரியுது அவ அவளோட கம்பெனியோட பிரசிடென்ட்ட பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டு, ஐயோ மாட்னா வேலையை
விட்டு தூக்கிடுவானேன்னு சொல்லிட்டு பயத்திலே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு போனை எடுக்கிற மாதிரி தெரியல. ஹீரோயின் அப்ப கொஞ்சம் மனசு தேத்திட்டு சரி இவ்வளவு பெரிய கம்பெனில நம்ம எப்படி அவனுக்கு அடையாளம் தெரிய போகுது, நம்ம ஃப்ரெண்டு வேற நமக்கு நிறைய பணம் வேற குடுக்கறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கா, சரி சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் போய் உட்கார்றா. ஆனா பயத்துல ஹீரோயினுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவ அதெல்லாம் சமாளிச்சுட்டு அவளுக்கு இவனை பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக அவளோட கோட் எல்லாம் கொஞ்சம் கழட்டி காமிச்சிட்டு ரொம்பவே வந்து ஆக்வர்டா நடந்துக்கிறா. எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வந்து லைக் பண்ற பொண்ணை பார்த்தா வந்து பாய்ஸுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட செருப்பு எடுத்து பார்த்துட்டு இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, எனக்கு இந்த செருப்பு ரொம்பவே பிடிக்கும், செருப்புக்கெல்லாம் வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. பேக் எல்லாம் எடுத்துட்டு பேக பேபின்னு கொஞ்சிட்டு இருக்கா. இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, எனக்கு இந்த பேக் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ இப்ப அவனை கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா மொபைல் நோண்டிட்டு இருக்கான். சாரிங்க எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, இவ்வளவு நேரம் நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க, மறுபடியும் ஒரு டைம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுமே ஐயோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேஸ்டா போயிருச்சே, நம்ம இன்னுமே அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணலாம், அப்பதான் இவன் நம்ம விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. அவன் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் சிரிச்சுட்டு உனக்கு என்ன பிடிக்கல தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான் எனக்கு மோஸ்ட்லி ஹானஸ்டா இருக்க பர்சனை தான் ரொம்ப பிடிக்கும், உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளில பேசி நடிக்கிறதுக்கு பதிலா உங்களை மாதிரி ஹானஸ்டா இருக்கிறது ரொம்பவே நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின்மே பாக்குறா இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு, வேற ஒரு பிளான் பண்றா. அவங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருந்தா நம்ம ரெண்டு இன்னைக்கு ஒன்னா ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கா தான் இருக்கு. அவன் கீழே குமிஞ்சு ஹீரோயினோட காலை பார்க்க காலு பயத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஹீரோக்கு புரிஞ்சது இவ வெளிலதான் இந்த மாதிரி நடிக்கிறா, சரி நம்ம போனா இவ என்னதான் பண்ணலான்னு சொல்லி பாக்குறதுக்காக ஹீரோ வந்து ஹோட்டலுக்கு போலாம் ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோ எல்லாம் ஒரு படி மேல போய் ஹோட்டல் ரூமையுமே புக் பண்ணிடுறான். ஹீரோவே வந்து ஹீரோயினை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினே ஐயோ இப்ப என்ன பண்றது, நம்ம நல்லா மாட்டிக்குவோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கா. போயிட்டு இருந்தப்ப சடனா ஸ்டாப் ஆயிட்டு இதுக்கு மேல போனா நம்ம மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ கிட்ட எதுவும் சொல்லாம குடுகுடுன்னு ஓடி போறா. போகும்போது ஒரு லேடி மேல இடிச்சிடறா. அந்த லேடி உடனே ஹீரோயினோட முடிய பிடிச்சு ஆட்ட ஆரம்பிக்கிறா. அந்த லேடி உடனே கேட்க ஆரம்பிக்கிறா எத்தனை நாளா என்னோட பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி சுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவளே வந்து ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனையில ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுறான். அதுக்கப்புறம் கேட்கும் போதுதான் தெரியுது இந்த லேடியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட இந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பான் போல. அந்த பொண்ணுமே வந்து ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி தான் போட்டிருக்கா. அதனாலதான் அந்த லேடி வந்து ஹீரோயினோட தலையை பிடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இவளுமே சொல்லி பாக்குறா அது நான் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடியுமே அதை நம்பாம ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோ இந்த பிரச்சனையை நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்க இருந்து கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோயினுக்கு அங்க இருந்து வந்த உடனே செமையா டென்ஷன் ஆயிருது. என்னடா நம்மள போய் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இதுவும் ஒரு நல்லதுதான் சொல்லி எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த விஷயத்தை வச்சு இவனை துரத்திடலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து இந்த பையனை எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா இவன் எத்தனாவது பாய் ஃப்ரெண்டுமே எனக்கு தெரியல. பேசிக்கா பாத்தீங்கன்னா நான் ஒரு 3-4 பசங்க கூட சுத்திட்டு இருக்கேன், அதுல இவன் எத்தனாவது பையங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுமே அப்படியாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் நீ என்னோட டைப் கிடையாது, நான் ரொம்பவே ஓப்பன் டைப், எனக்கு நிறைய பாய்ஸ் எல்லாம் பிடிக்கும், சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோ அவனுடைய ஃபர்ஸ்ட் டேட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்கும் போது நீ வந்து டேட்டிங் போனீங்கல்ல பாஸ், அந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்ன உடனே சொல்றான் ஓ அப்ப அந்த பொண்ணு வந்து சீட் பண்ற பொண்ணா, அந்த பொண்ணுக்கு நிறைய அஃபேர்லாம் இருக்கும் போலயே, நீங்க பேசாம அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க தாத்தாமே வந்து ஹீரோக்கு கால் பண்றாங்க. தாத்தா எடுத்த உடனே என்னடா அந்த பொண்ணு மீட் பண்ணியா, உனக்கு பிடிச்சிருக்கா, இன்னைக்கு டேட்டிங் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு இன்னொரு பொண்ணை டேட்டிங் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் இந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த பொண்ணே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது பிள்ளைக்கெல்லாம் பயங்கர ஷாக்கா இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் தெரியாம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா நான் போடுக்கு கண்டிப்பா வந்து அவன் ஓகே சொல்ல மாட்டான், அவன் உன்ன வேண்டான்னு சொல்லிட்டு ஓடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே கான்பிடென்ட்டா சொல்லிட்டு இருக்கா. இல்லையுமே வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே ஐஸ் வச்சுட்டு நீ செம்ம அமேசிங் தெரியுமா, நீ தாண்டி இருக்கிறதுலே கிரேட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு குடிக்க கோக்கெல்லாம் கொடுக்கறா. ஹீரோயின்மே என்னடி வெறும் கோக் மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்க லில்லி உடனே என்ன கோக் மட்டுமா, இந்த மாசம் ஃபுல்லா நீ சாப்பிடுற செலவு எல்லாமே என்னோடதான், எல்லாமே என்னோட ட்ரீட் தான், இந்த மாசம் ஃபுல்லா நீ என்ன வேணாலும் சாப்பிடு, நான் எல்லாத்துக்கும் பே பண்றேன், அதுக்கு முன்னாடி இப்போ உனக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல, நான் அதை சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் இங்க நான் எவ்வளவு ஸ்மார்ட், எனக்கு எல்லாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம்
பக்கம் பீத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லில்லிக்கு அவங்க அப்பா கால் பண்றாங்க. லில்லி அப்பா கால் பண்ணி முடிச்ச உடனே லில்லி ரூம்குள்ள வந்து ஆன்னு கத்துறா. ஹீரோயின்மே எங்கடி நூடுல்ஸ் எங்க, அது இருக்குதானே போனேன், எதுக்கு இப்ப வந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ சொல்றா, நீ ஹீரோ கிட்ட என்னடி பண்ண, அங்க என்ன நடந்துச்சு, எல்லா விஷயமும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் பிஏ வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. பிஏ சொல்றா, நீங்க யாராவது மேரேஜ் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அவங்கள லவ் பண்ணணும், முன்ன பின்ன தெரியாத பொண்ணு, அதுவும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு எப்படிங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து எது வந்தாலும் ஓப்பனா சொல்லிடுறாங்க, உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளில பேசுற டைப் கிடையாது. அதனால ஹீரோயினை வந்து ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. லில்லி வந்துட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. ஹீரோ அந்த மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் இதை கேட்டு செமையா ஷாக் ஆகுறா. என்ன ஹீரோக்கு எந்த மாதிரி டேஸ்ட், இந்த மாதிரி பொண்ணு ஹீரோக்கு கண்டிப்பா பிடிக்காதுன்னு நினைச்சேன், ஹீரோ எப்படி ஓகே சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. லில்லி சொல்றா, ஹீரோ என்ன மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்லல, எனக்கு பதிலா நீ போனல, உனக்கு தான் வந்து ஹீரோ ஓகே சொல்லிருக்கான், சொல்லுடி அங்க போய் என்ன பண்ணீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு வந்து அவளுடைய ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. ஹீரோயின் இந்த டைம்ல எதுக்கடி கால் பண்ண, தூங்க வேண்டாமா, எதுக்கடி இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, என் தூக்கத்தை கெடுத்து விட்டுட்டு நீ நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா, இங்க எங்க அப்பா மேரேஜுக்கு அவசரமா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு வெளில போலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவளுமே இந்த டைம்ல நீ எங்கடி போவ அப்படின்னு சொல்லி கேட்க லில்லி சொல்றா, கழுத கட்டா குட்டிச்சவரு, எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா, உன்னாலதானே இதெல்லாம் நடந்துச்சு, நீ தான் எனக்கு ரெஸ்பான்சிபிள், நான் உன் வீட்டுக்கு தான் வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ஹீரோ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதே மணிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கேட் இருக்க பொண்ணு எப்படி மத்தவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க பைத்தியம், அவன் என்னை விட பணக்காரன், அவனுக்கு காசெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அவனுக்கு நிஜமாலுமே உன்னை பிடிச்சிருக்கோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீ போய் ஹீரோ கிட்ட நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிரு, கிட்ட ஹெல்ப் கேளு, எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிரு, ஹீரோமே இதை புரிஞ்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ புலம்ப ஆரம்பிக்கிறா, இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா எங்க அப்பா எனக்கு கொன்னே போட்டுவாங்க அப்படின்னு சொல்ல இவன் உடனே, என்னடி உனக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கியா, அவன் என்னோட கம்பெனியோட பிரசிடென்ட், ஆனா அவன் கூட ஃபேக்கா டேட் போனதுன்னு தெரிஞ்சா அவன் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லி சொல்ற, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, நீ அந்த கம்பெனில வேலை பாக்குற ஒரு சின்ன எம்ப்ளாயி, ஒன்னு எப்படி அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் மீட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பாசிபிளே கிடையாது, நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் நெக்ஸ்ட் டே மார்னிங் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமா ஆபீஸ்க்கு வரா. லிஃப்ட்ல ஏறலான்னு சொல்லி பார்க்கும்போது லிஃப்ட்டுக்குள்ள ஹீரோவோட தாத்தா பிஏ அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஹீரோயின் இப்ப நல்லா மாட்டிக்கிட்டா. இப்போ ஹீரோயினால ஓட முடியாம எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கும்போது அப்போ தாத்தா வேற லிஃப்ட்டுக்குள்ள நிறைய இடம் இருக்குமா, நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எதுவுமே வேற அவளோட ஃபேஸ்ல முடியெல்லாம் வச்சு கவர் பண்ணிட்டு அவளோட ஃபேஸே எதுவுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கா. ஹீரோயின் லிஃப்ட்ல இருந்து வெளில போகும்போது அவளுடைய ஐடி கார்டு வந்து கீழே விழுந்துருது. ஹீரோ வந்து ஹீரோயினோட ஐடி கார்டு எடுத்துட்டு ஹீரோயினோட பேர் சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. ஐயோ, இவனுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே ஹீரோயின் என்னன்னு சொல்லி கேட்க, இன்னும் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, உங்க ஐடி கார்டை நீங்க விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்துட்டு பின்னாடி கூட திரும்பாம ஐடி கார்டை வாங்கிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. தாத்தா பாக்குறாங்க, எதுக்காக இந்த பொண்ணு இப்படி வினோதமா நடந்துக்குது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. தாத்தா ஹீரோ கிட்ட, ஏன் நிஜமாலுமே உனக்கு இந்த டேட்டிங் போனல அந்த பொண்ணை பிடிச்சிருக்காடா, கல்யாணத்துக்கு பேசிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே எனக்கு பிடிச்சிருக்கு தாத்தா, நீங்க மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஆபீஸ்ல இருந்து அவ ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி திட்டிட்டு இருக்கா. இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல பிரசிடென்ட்டை மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னல, இன்னைக்கு நான் நல்லா தொக்கா மாட்டிருப்பேன், எந்த ஜென்மத்துல நான் பண்ண புண்ணியமோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவளுமே நீ எதுவும் வரி பண்ணிக்காத, நீ எதுவும் மாட்ட மாட்ட அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை பாக்குறதுக்கு அவளோட ஃப்ரெண்டு ஆபீஸ்க்கு வந்திருக்கா. ஹீரோயினோடனே சரி நீ ஹீரோ மீட் பண்ணி உண்மையெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லும் போது அவ ஃப்ரெண்டு சொல்றா, இல்லடி நீ இன்னொரு ஹெல்ப் பண்ணணும், இன்னைக்கு நீ ஒரு டேட்டிங் போகணும், அதுவும் ஹீரோ கூட தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு லில்லியுமே, ப்ளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும் போடி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, பாரு உனக்காக சின்ன வயசுல நான் எல்லாத்து கூட சண்டை போட்டு என்னோட மண்டையெல்லாம் உடஞ்சு போச்சுல, இன்னும் அந்த ஸ்கார் கூட தெரியுது, உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின்மே சரிடி நான் போறேன், நீ எனக்காக ரத்த சிந்ததெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றா. நான் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன மாதிரி ஹீரோவை டேட்டிங் பண்றதுக்காக ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா.
ஹீரோ வந்த உடனே ஹீரோயினோட போனை வாங்கிட்டு அவனோட நம்பரை சேவ் பண்ணி கொடுக்கறா. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. நீங்க எதுக்குங்க என்னோட போனை வாங்கி உங்களோட நம்பரை சேவ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், நம்ம ரெண்டுத்துக்கும் தான் மேரேஜ் ஆக போதில்ல, அப்போ என் நம்பர் உங்ககிட்ட இருக்கிறது நார்மல் தானே அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்ற, நான் இப்போ உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு உங்க மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்ற, என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் என் கூட ஹோட்டலுக்கு வரேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின்மே ஏங்க இப்ப அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் எந்த தப்பான இன்டென்ஷன்லயும் உங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. எங்க அப்பா வந்து என்ன பிளைண்ட் டேட் போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால மட்டும்தான் வந்தேன். நான் இப்போ உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அது பிசினஸ்க்காக மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு மேரேஜ் பண்றதுல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது, அதனால நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எழுந்து போக ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ என்ன மேரேஜ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கையை தட்டி விட்டுட்டு, என்னங்க உங்களுக்கு மேரேஜ்னு ஜோக் மாதிரி தெரியுதா, என்னால உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளதான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவ சொல்றா, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, முன்ன பின்ன தெரியாதவங்களை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், சரி நம்ம வந்து இன்னும் நிறைய டேட்டிங் போலாம், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, என்கிட்ட பழகும் போது உங்களுக்கு என்ன பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு அவங்கள எல்லா விதத்திலுமே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே அவனை தள்ளி விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஸ்லிப் ஆகுற மாதிரி போறா. அப்ப ஹீரோ பிடிச்சிடறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுறா. ஹீரோ சொல்றா, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னோட அன்பால உன்னை யாரு கூடமே அஃபேர்ல இருக்க விட மாட்டேன், நீ அதுக்கப்புறம் ஏன் பின்னாடியே சுத்திட்டு வருவ அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, ஆமா இவர் பெரிய காதல் மன்னன், இவன் மேல அப்படியே வந்து நாங்க லவ்ல விழுந்துட்டாலும் இதுக்கப்புறம் மூஞ்சிலே நான் ஒழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் வெளில போகும்போது புலம்பிட்டே போறா, இந்த ஹீரோக்கு என்னதான் டேஸ்டோ என்ன போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஹீரோயின் கூட ஒரு லேடி சண்டை போட்டால அவ வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவளை பார்த்தோன்னு, ஐயோ இந்த பைத்தியக்காரியா, இவளை பார்த்தாலே இவ நம்ம கிட்ட வந்து சண்டை போடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி போய் அங்க பக்கத்துல இருக்க காருக்குள்ள ஏறிக்கிறா. அது வந்துட்டு ஹீரோட கார் தான். ஹீரோ வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவ அந்த லேடி போயிட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா, இவ ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹீரோமே பாக்குறா என்னதான் இவ பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ கேக்குறான், நீ என்ன பாக்க பிடிக்கல, என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னல, இப்போ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவ சொல்றா, ஆமா இங்க வந்ததுன்னா எதுக்கு தெரியுமா, ப்ளீஸ் என்ன கான்டாக்ட் பண்ணிடாதீங்க, உங்ககிட்ட குட் பை சொல்லிட்டு போகதான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அவன் உடனே, நான் இன்னும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே என்னடா பைத்தியக்கார மாதிரி வளரிட்டு இருக்க, நான் தான் மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் கேக்குறா, அப்ப ரீசன் சொல்லு, எதுக்காக என்ன வேண்டாம்னு சொல்ற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே ஏதோ ஒண்ணு சொல்லுங்கிறதுக்காக, உன்னையே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ பேசுறது, நீ இப்படி வரப்பா இருக்கிறது எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, இது மட்டும் இல்லாம உன்னோட ஃபேஸ பாக்குறதுக்கு நான் சின்ன வயசுல புக்ல பார்த்த டைனோசர் மாதிரியே இருக்கும் உன்னோட மூஞ்சி அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்க பிஏ இதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோக்கெல்லாம் செம கடுப்பா இருக்கு, என்ன பக்கம் டைனோசர் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிஏமே வந்து ஆபீஸ்க்கு வந்த உடனே ஹீரோ கிட்ட அந்த டைனோசர் போட்டோ காமிச்சிட்டு, பாருங்க நீங்க பாக்க இந்த மாதிரிதான் இருக்கீங்க போல, அவங்களுமே கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, அவங்க ரெண்டு பேர்த்தோட மூக்குமே ஒரே மாதிரி இருக்கு, அதான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க போல. இந்த கேட்டோன்னு ஹீரோ செமையா கோவத்துல கத்த ஆரம்பிச்சிடறான். பிஏமே சரி பாஸ் எனக்கு வெள்ள வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.